ஸோ இது வந்து என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. நீங்கள் அதுக்கு ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் கைடன்ஸும் கொடுக்க ரெடியாக இருக்குங்க. 24 ஹவர்ஸுமே வந்து I'll be available to respond you. இது இல்லாமல் வந்து வெப் டிசைனிங் கோர்சஸ் இல்லை மற்ற கோர்சஸ் ஏதாவது படிக்கணும்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கான லேர்னிங் லிங்க் பார்க்கலாங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் போட்டிருக்கேங்க. வெப் டிசைன் சீரிஸ் HTML செகண்ட் வீடியோங்க. வாட் இஸ் எ வெப் பேஜ்? வெப் பேஜ்னால் என்னங்க அப்படின்னா, என்னுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் பேஜ் தான் வெப் பேஜ்னு சொல்லுவாங்க. வெப் பேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து HTML தான் வந்து பேஸாக இருக்குங்க. வெப்சைட்ஸு வெப்பேஜ் எல்லாமே HTML தான் பேஸுங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்ற லாங்குவேஜ் மூலமாக தான் இந்த வெப் பேஜஸை தயாரிப்பாங்க. ஓகேவா? இந்த வெப் பேஜ் வந்து ஒரு பேஜும் இன்னொரு பேஜும் முதல்ல லிங்க் பண்ணிவிடுவாங்க லைக் வெப்சைட்டில். ஓகேவா? ஸோ இந்த பேஜஸ் எல்லாமே லிங்க் ஆகி ஒரு கன்சாலிடேட்டட் ஒரு ஃபார்மேட் வருமா, அதை தான் வெப்சைட்னு சொல்கிறாங்க. இந்த வெப்சைட்டுக்கு ஒரு நேமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. kashivinfra.com அப்படின்ற ஒரு நேமை ரெஜிஸ்டர் பண்ணி அது மூலமாக அதை கிளிக் பண்ண அந்த அதை கொடுத்தா இந்த பேஜ் லோட் ஆகிற மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? அது வந்து லைக் அந்த சர்வரில் கொண்டு போய் இந்த பேஜெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு ஸோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணும்போது அந்த வெப்சைட்டை டைப் படிக்கும்போது இதுக்கு பாயிண்ட் பண்ணிவிடு இந்த சர்வர்னு சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப் பேஜ் எனக்கு வந்து நிற்குங்க. ஓகேவா? ஸோ இந்த வெப் பேஜில் நம்மளோட கண்டென்ட்லாம் இருக்கும். அதில் வந்து எங்களால் லிங்க்ஸ் இருக்குன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது வேறு பேஜுக்கு போகும். அங்கே கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு போகும். இந்த வெப் பேஜில் என்ன தான் சார் கண்டென்ட் இருக்குன்னா, டெக்ஸ்டுவல் கண்டென்ட் இருக்கலாம், வீடியோஸை எம்பர்ட் பண்ணுவாங்க, இமேஜஸை போடலாங்க. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் அபவுட் சம்திங், இதுதான் வந்து உங்களுடைய வெப் பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வெப் பேஜோட கன்சல்டேஷன் என்னங்க? வெப்சைட்னு சொல்லுவோம். இந்த டாப்பிக்கான லேர்னிங் லிங்க் பார்க்கலாங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் போட்டிருக்கேங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பேஜுக்கு போகலாங்க. ஸோ வாட் இஸ் ஏ வெப் பேஜ்? ஸோ வெப் பேஜுக்குள்ளே போகிறோம். ஸோ இங்கே வெப் பேஜ்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இதுதான் ஒரு வெப்சைட்னால் வந்து இங்கே ஒரு சர்ச் பார் இருக்கலாம். இதெல்லாமே ஆப்ஷனல் தாங்க, இப்படி தான் இருக்கணும்னு கிடையாதுங்க. பட் ஆனால் இந்த மாதிரி இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வெப்சைட்டை காமிச்சிட்ருக்குங்க. இது லோகோங்க, இல்லை வெப்சைட் நேம் லோகோங்க. இது சைட் பார்னு சொல்லுவோம். இது சென்ட்ரலில் இருக்கிற கண்டென்ட்னு சொல்லுவோங்க. இது வந்து மெனூஸ்ன்னு சொல்லுவோங்க, இல்லை நேவிகேஷன் பார்னு சொல்லலாம். சோஷியல் ஷேர் லிங்க்ஸுங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குங்க, இங்கே சர்ச் பார் இருக்குது, யூல் ஹேவ் ஏ பட்டன்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேசிக்காக இருக்கும். இங்கே வெப்சைட்டுடைய நேம் இருக்குங்க, இல்லை வெப்பேஜுடைய நேம் இருக்குங்க. இது வந்து ஒரு சாம்பிள் வெப்பேஜுங்க. ஒரு வெப்பேஜை டிசைன் பண்ணுறதா தான் மேலே ஹெட்டருங்க, கீழே ஃபூட்டர் அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேங்க. கேரக்டர்ஸ் ஆஃப் வெப்பேஜ்லாம் போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க.